தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மகர ராசியில் இருக்க பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அது அழகாக இருக்கிற பெண்கள் அறிவாக இருக்க மாட்டாங்க, அறிவாக இருக்கிற பெண்கள் அழகாக இருக்க மாட்டாங்க. அழகும் அறிவும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்றப்போ நம்ம மகர பெண்கள் தான் இதுக்கான ஒரு அடையாளமே சொல்லலாம். நான் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று, கிடைச்சதையாவது வச்சு நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா கூட அந்த வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமா அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில் வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. காலம் கடந்து வேலைக்கு போகிறவங்களும் இவங்க தான். காலத்தை பயிற்சின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு மட்டும் எங்கள் எல்லாம் லேட்டாக நடக்குதுன்ற மாதிரி புலம்பக்கூடிய பிள்ளைகளும் மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். என்னன்னா இந்த சனியினுடைய நிலை இருக்கிறதுனால என்னவோ படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே தனித்துவமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இந்த தொழில் பண்ணாங்க, அந்த தொழில் எடுத்து நான் பண்ணுறேன், அப்போ இவங்களுக்கு ஃபுட் இன்ட்ரெஸ்டே நல்லா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கூட போய் லாக் ஆகிறது, திருமண வாழ்க்கையில் நிம்மதி இழந்து வாழ்றது மோஸ்ட் ஆஃப் மகராசி பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னன்னா இவங்களுக்கு பேசும்போது நல்லா பேசுகிறாங்க, ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே போவாங்க. இன்னும் 4 வருஷத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நம்பிக்கை கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க, பட் எனக்கு அந்த வாழ்க்கை கையில் எடுப்பனா இல்லையா, இந்த மாதிரியான கேசஸ் நானே பார்த்துருக்கேன். பொதுவாக அந்த மகர ராசியில் இருக்க பெண் பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக பல பேர் எல்லாத்தையும் நம்புவாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகர ராசியில் இருக்க பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? மகரம் எடுத்துட்டும் போது காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். ஸோ சனி தான் இங்கே உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை. இங்கே உங்களுக்கு குரு நீச்சமடைகிறாரு, செவ்வாய் உச்சமடையக்கூடிய தன்மை உண்டு. ஸோ எப்பவுமே இங்கே இதில் பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாம் கலந்த கலவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சந்தோஷம் வேணுமா, அதாவது ஒரு பாட்டு வருமே, ஒரு அழகும் அறிவும் ஒன்றா சேர்ந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும், எல்லாமே சேர்ந்து ஒரு கலவைன்னு ஒரு பாட்டு வரும். நயன்தாரா மேம் ஒரு பாட்டில் வரும், ஜெயராம் சார் கூட. அது அழகாக இருக்கிற பெண்கள் அறிவாக இருக்க மாட்டாங்க, அறிவாக இருக்கிற பெண்கள் அழகாக இருக்க மாட்டாங்க, அழகும் அறிவும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்றப்போ நம்ம மகர பெண்கள் தான் இதுக்கான ஒரு அடையாளமே சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகு அறிவு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்கு பயங்கர போராட்டம்ன்ற ஒரு நிலையும் உண்டு. பொதுவாகவே மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, நமக்குன்னு சில நிலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழக்கூடிய நபர்களுமே இவங்க தான். இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று, கிடைச்சதையாவது வச்சு நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா கூட அந்த வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமா அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில் வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. 1 2 சொல்ல முடியாது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த குரு நீச்சம் அடையும் போது தனக்கான அங்கீகாரத்துக்காகவே போராடுவாங்க. தன்னோட குழந்தைக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி இவங்களுக்கு எதை எடுத்தாலுமே அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்குது. இருக்கிற இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனாலும் அந்த ட்ரெடிஷ்னலை விடாமல் ஐயோ இல்லைப்பா எங்கள் வீட்டில் இந்த பழக்கமே கிடையாது, இதுதான் எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, நான் இது தொடமாட்டேன். சாப்பாட்டு விஷயமா கூட இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில மாறுதல்களை உள்வாங்கிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக மேம். இப்போ மகர ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அவங்களுடைய படிப்பு, மேற்படிப்பு, அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? காலம் கடந்து வேலைக்கு போகிறவங்களும் அவங்க தான். எல்லாமே எனக்கு காலத்தை பயிற்சின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு மட்டும் எல்லாம் லேட்டாக நடக்குதுன்ற மாதிரி புலம்பக்கூடிய பிள்ளைகளும் மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். என்னன்னா இந்த சனியினுடைய நிலை இருக்கிறதுனால என்னவோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே தடை தாமதங்களாகவே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அச்சீவர்ஸ் எப்பவுமே பார்த்தா அனுபவசாலிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுபவசாலின்ற பேர் போனது யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான். எங்களுக்கு கலத்தாவும் சொல்லித்தர தெரியுங்க, கரண்டே எடுப்போங்க, எதை வேணாலும் எப்படி வேணாலும் எங்களை ஹேண்டில் பண்ண தெரியும்ன்ற எல்லாம் கலந்த கலவைன்னு சொன்ன மாதிரி ஒரு கதமம்ன்ற குடும்பம் ஒரு கதமம்ன்ற ஒரு டைலாக் இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமானது. ஸோ இதில் நல்லது இருக்கும், இது கெட்டது இருக்கும், இதை எப்படி நம்ம கொண்டு போகணும், இந்த நிலைக்கு என்னப்பெல்லாம் நான் மாறுதலை உருவாக்கணும் அப்படிங்கிற வாழக்கூடிய பிள்ளைகள் தான். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே தனித்துவமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு குடும்பத்தில் இந்த தொழில் பண்ணாங்க, அந்த தொழில் எடுத்து நான் பண்ணுறேன், அப்போ இவங்களுக்கு ஃபுட் இன்ட்ரெஸ்டே நல்லாயிருக்கும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே இப்போ சொல்கிற மாதிரி நம்ம ஜிம் ட்ரைனராக இருக்காங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜிம் வச்சு நடத்துகிறேன், ஒரு உடல் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க, 2 3 வருஷம் போயிடுச்சு, இந்த வருஷம் தாங்க ஃபைனல், எழுதி பாஸ் பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக தன்னுடைய கொள்கையின் மீது வச்சு அதை
எனக்கு காலம் கடந்து கிடைச்சாலும் எனக்கு நிச்சயமா கிடைக்கணும்னு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா மகரத்துல பிறந்த பெண் பிள்ளைகள். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய கவர்மெண்ட் ஓரியன்டலா இருப்பாங்க. பரம்பரை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம சொன்ன மாதிரி தான். பசங்க மாரி இவங்களுக்கும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி நான் தன்னை மாத்தவும் தெரியும். ஆனாலும் மாறணுமா வேணாமான்னு அந்த சூழ்நிலையை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நான் இப்படிதான் வந்துட்டேன். என் பிள்ளைய வந்து அந்த மாதிரி வளர்த்துடலாமே. இன்னைக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்துடும். ஒரு வீராங்கனைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை பத்தின ஒரு விஷயங்களையோ தன்னுடைய தன்னை தற்காத்துக்கிறதுக்கான அத்தனை விஷயம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க. இந்த தன்மையில யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரத்துல பிறந்த பெண் பிள்ளைகள். மகர ராசி பெண்களினுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னே வாழ்க்கை தெரியாதுக்கு முன்னாடியே கல்யாணம் வாழக்கூடிய நபர்களாக இருந்தேன். எனக்கு இதுதான் வாழ்க்கை தெரியும் போது என்னோட வாழ்க்கை என் கையில இல்லைன்னு சில பேர் புலம்பக்கூடிய நபர்கள் பார்த்துருப்போம். அவங்களும் இதில் உண்டு. இதில் என்னன்னா பிடிச்ச வாழ்க்கையை எடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுத்து போராடி போய் வாழக்கூடியவங்க. ஆனாலும் என்னோட அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன். என்னோட ட்ரெடிஷ்னல் ரொம்ப முக்கியம். என்னோட பரம்பரை முக்கியம். என்னோட பாரம்பரியம் முக்கியம். எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு வாழக்கூடிய பிள்ளைங்களும் உங்க உண்டு. ஏன்னா அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கூட போய் லாக் ஆகிறது, திருமண வாழ்க்கையில் நிம்மதி இழந்து வாழ்றது மோஸ்ட் ஆஃப் மகர ராசி பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னன்னா இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பிடிக்காது. யாரும் எதை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. சில விஷயங்கள் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புவாங்க. கரெக்டாக தவறான பாதையை சூஸ் பண்ணி போய் லாக் ஆகிடுவாங்க. இந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. பேசும்போது நல்லா பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க மாட்டுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டே போவாங்க. இன்னும் 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பிக்கை கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பட் எனக்கு அந்த வாழ்க்கை கையில் எடுப்பனா இல்லையா? இந்த மாதிரியான கேசஸ் நானே பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா மகராசி பெண் பிள்ளைகள். காலம் கடந்து காதல் வரும்னு சொல்லுவாங்கல்ல மகரம். மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் எங்கள் வயசு என்னங்க ஆச்சு, பெண்ணுங்க ஆச்சு, இதில் என்னங்க தவறு இருக்குது? எனக்கு என்னோட நம்ம கிட்டத்தட்ட பாண்டி படத்தை எடுத்துக்கலாம். இப்போ பவர் பாண்டி மாதிரி காலம் முடிஞ்சிருது, என்னடா நம்ம ஒய்ஃப் போயிட்டாங்க, பேரன் பேத்தி எடுத்தேன், இப்போ போய் என் லவரை பார்த்தா என்ன தப்பு அப்படின்றது மாதிரி தனக்கான ஒரு வாழ்க்கையை தனக்கான ஒரு துணையாக அட்லீஸ்ட் ஒரு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சொந்தமாக வேணும், எனக்கு ஒரு ஆள் வேணுன்ற அளவுக்கான ஒரு துணிச்சலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். இப்போ பொதுவாக அந்த மகர ராசியில் இருக்க பெண் பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? பொதுவாகவே இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக பல பேர் எல்லாத்தையும் நம்புவாங்க. எல்லார் பேச்சையுமே எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா ஒரு சபையில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருடைய பேச்சையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம யோசிக்கிறத மறந்துடுவோம் இல்லையா? ஸோ ஏன்னா எடுப்பர் கைப்பிள்ளையாக இருக்காத வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்னோட புத்தியை எதுக்காகவும் கடன் கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி இவங்க வந்து தனக்கான ஒரு சிந்தனையில் தான் வாழ்வாங்க. பட் அதை வந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றோடைய மதிக்க இவங்க வேலை பார்த்துருவாங்க. அதனால பஞ்சாயத்து வந்துடும். ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குழப்பவாதிகளாக இருப்பாங்க. குழப்பத்தில் இவங்க முடிவெடுக்காமல் கொஞ்சம் காலம் தாழ்த்தி முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.